வெல்கம் டு அஸ்வினி டாட் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரோடு கடை சுண்டல் செய்யலாம், எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் வெள்ளை பட்டாணி ஒரு 150 கிராம் வாங்கி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த வெள்ளை பட்டாணியை குக்கரில் போட்டுக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை இலை போட்டுக்கிறேன், ஒரு கிராம்பு போட்டுக்கிறேன், ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன், ஹோல் ஸ்பைஸ் மட்டும் போட்டு ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். விசில் போட்டிருக்கேன், ஒரு 5 விசில் வரட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அது தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிக்கிட்டோம். வதங்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் வேகட்டும். தண்ணி பத்தலை, தண்ணி இருக்கிறத சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சுண்டல் நான் போட்டு ஒரு கொதிக்கு. இப்போ நான் இதில் சுண்டல் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 கரண்டி சுண்டல் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். மீதி சுண்டல் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். மசாலா கொதி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சுண்டல் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த சுண்டலை நல்லா நசுக்கி இந்த கிரேவியோடு சேர்த்துக்கிறேன். நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை கையில் நசுக்கி இந்த சன்னா கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே மல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுண்டல் மசாலா ரெடி. சாப்பிட வாங்க.